Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ரஷ்யாவோட கிரெம்லின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம், அதாவது அவங்க அதிபர் மாளிகை, புட்டின் வேலை பார்க்குற இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் மேலே ராத்திரி 2 ட்ரோன்ஸ் பறக்க ஆரம்பிக்குது. ட்ரோன்னா என்ன? எந்த மனுஷனும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வானத்தில் பறக்கக்கூடிய டிவைசஸ். ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் தெரியுது இந்த ட்ரோன்ஸில் ஆயுதங்கள் இருக்குது. அண்ட் இது எங்கே பறந்துட்டு இருக்குது? கிரெம்லினை நோக்கி வந்துட்டு இருக்குது. அதாவது ரஷ்யாவோட அதிபர் மாளிகையை நோக்கி வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜாக ஆக்சுவலாக நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ வர ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பீப்புள் கவனிச்சுக்கிறாங்க. இது சாதாரண ட்ரோன் கிடையாது, இது ஒரு அட்டாக் பை உக்ரைன். உக்ரைன் ரஷ்யாவோட அதிபரான புட்டினை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பப்பட்ட டிவைஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளைம் பண்ணுறாங்க. அப்பமும் அப்படிதான் நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை தடுத்து சுட்டு கீழே வீழ்த்துறாங்க. வேகமாக இந்த ட்ரோன் காலியாகுது. இது முடிஞ்ச உடனே ரஷ்யாவோட நியூஸ் மீடியா கம்பெனிஸ் அண்ட் ரஷ்யாவோட கவர்மெண்ட்டே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்தது போதும், எங்க நாட்டோட அதிபரை நீ எப்போ எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சியோ, அதாவது எங்க நாட்டோட பிரசிடென்டான விளாடிமிர் புட்டினை நீ எப்போ போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியோ, ஞாபகம் வச்சுக்கோ, நாங்கள் பதிலுக்கு உங்களை அடிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளையும் நாங்கள் இப்போ வச்சிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை செயல்படுத்தவும் செய்வோம். ஸோ இன்டைரக்டாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஹெட்டான ஜெலன்ஸ்கி அவர் கூடிய சீக்கிரம் உலகத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவார்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு வார்னிங் விடுறாங்க. இது கண்ணு முன்னாடி உலகமே பார்க்குற மாதிரி நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் நான் உங்ககிட்ட எல்லாம் 3வது உலக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஒரு வருஷத்துக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டாங்க. 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஒரு போர் எலாங்கேட் ஆகி போயிட்டு இருந்துச்சுனால், அதாவது ஒரு போர் ரொம்ப நாளுக்கு போச்சுன்னா 2 கண்ட்ரியுமே தோக்குறாங்கன்னு தான் அர்த்தம். பிகாஸ் போர் பயங்கரமான செலவுகளை வைக்கும். ஒரு நாடை ரொம்ப வருஷத்துக்கு பின்தங்க விட்டுரும். முன்னாடி போயிட்டு இருக்கிற நாடை ரொம்ப பின்னாடி தள்ளி விட்டுரும். ஏன்னா காசு கஜானால இருந்து அவ்வளோ காலியாகும். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான, இன்ஃபேக்ட் இந்த போர்ல லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ்க்கு 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், பெட்ரோல், டீசல், இது போக எதிராமோ கேரு, இவங்களை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேருன்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவுகள் அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ இந்த போர் ரொம்ப நாளுக்கு ஒரு ஸ்டேல்மேட்ல போயிட்டு இருக்குது. அதாவது உக்ரைனும் இந்த சைட் போக முடியாது, ரஷ்யாவும் இந்த சைட் போக முடியாது. இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி 2 பேரும் டன் 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 அப்படின்னு நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க, அந்த சந்தானம் காமெடியில் வர்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் இறுதியான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த போர் முடிவை நோக்கி போகுது. ஆனால் ஒரு ஸ்டேல்மேட்ல முடிவு எப்படி வரும்? ஏதாவது ஒரு ராஜாவை தூக்கணும். ஒன்று புட்டின் இந்த உலகத்தை விட்டு அனுப்பப்படணும், இல்லை ஜெலன்ஸ்கி இந்த உலகத்தை விட்டு அனுப்பப்படணும். அதுக்கான காயின்ஸ் தான் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப ஆப்வியஸாக பார்க்க முடியுது. ஸோ முதல்ல இருந்து இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய த்ரில்லிங் படம் பார்த்தீங்கன்னா கூட அதை விட ரியாலிட்டி இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். இதில் இன்டர்நேஷனலி உண்மையிலே நாடுகள்லாம் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி February 24 அப்போ அதாவது இந்த வருஷம் February 24 அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் டைரக்டா மாஸ்கோ மேல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லீக் ஆச்சு. இந்த டாக்குமெண்ட்ஸ், இது இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் பை உக்ரைன் அண்ட் அமெரிக்கா. ஓகேவா? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைனோட பக்கத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் நின்றுட்டு இருக்காங்க. ரஷ்யா சைடு இந்தியாவும் சைனாவும் மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ரொம்ப பெருசாக நிற்கலனா கூட உக்ரைன் சைடு போய் நிற்காம ஒரு நியூட்ரலாக நின்றுட்டு இருக்கிறது 2 கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சைனா, பிக் கண்ட்ரீஸில். ரஷ்யா பக்கம் லைட்டாக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும், இந்த 2 நாடு, இந்த 3 நாடு தூக்கிட்டீங்கன்னா 190 கண்ட்ரிஸா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய சிங்சக்கா இருந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் லீக் ஆகுது. இந்த லீக்கான டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஆர்மி ஹெட், ஓகேவா, அதாவது உக்ரைனோட ராணுவ தளபதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மாஸ்கோ மேல பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சும்மா எங்க ஊருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் போதும். உக்ரைன்ல யார் அடிச்சாலும் கடைசியில் பாதிக்கப்படுறது உக்ரைனிய மக்களும் உக்ரைனிய மண்ணு தான். ஏன்னா இங்கதான் களம் உக்ரைனுக்குள்ள இருக்குது. கரெக்டா? ரஷ்யா உக்ரைனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சண்டையெல்லாம் போதும், நாங்க ஒரு சூப்பர் ஃபாஸ்டான தாக்குதல், அதாவது ரொம்ப வேகமா போய் ரஷ்யாவோட மாஸ்கோவை நாங்கள் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கெட்சை அமெரிக்கா இருந்துகிட்டு அப்பெல்லாம் பண்ணிடாதப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை அமைதிப்படுத்தி வச்சாங்கிற ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட், அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும்னு உக்ரைன் பிளான் பண்ணதாகவும் அதை அமெரிக்கா வேணான்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்கன்னு ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் லீக் ஆகுது. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் படி உக்ரைன் டைரக்டா மாஸ்கோ அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
புட்டினை தாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கிறதா வந்து அதில் இருக்கிற இன்டெரக்டான மெசேஜ். ஆனால் அது அமெரிக்கா வந்து பேசி நிறுத்தி வச்சிட்டாங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவும் சரி உக்ரைனும் சரி இல்லைப்பா நாங்கள் அப்பெல்லாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உக்ரைன் வந்து ரொம்ப நாளுக்கு எங்களோட ஆசை வந்து நீங்கள் எங்களை விட்டு வெளியே போகணுங்கிறது தான், உங்களை அடிக்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்குது. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் தான், எங்கள் நாட்டோட ஹெட்டான புட்டின் அவரை வந்து எலிமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி 2 ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் பதிலுக்கு எப்போனாலும் ஜெலன்ஸ்கி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை வந்து ரஷ்யா கொடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர், எங்களை அடிக்கணும்னு பார்த்துட்டே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இது வந்து கிரெம்லின் மேலேயே அந்த 2 ட்ரோனும் வந்து வெடிச்சு கீழே உழுகிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தேர் இஸ் ப்ரூஃப் ஃபார் இட். அப்படியே ஆப்போசிட் சைடு உக்ரைன் அமெரிக்கா இந்த தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு ஃபால்ஸ் அலாம், இவங்க வேணும்னே வந்து எங்க நாட்டு மேல பழிய போடணும்னு அவங்களே அவங்க நாட்டு மேல ட்ரோனை பறக்க விட்டு, அவங்களே அவங்க கிரெம்லின் மேல ட்ரோனை பறக்க விட்டு, அவங்களே வந்து அதை கீழேயும் தள்ளி விட்டு பழிய எங்க மேல போடுறாங்க. இப்படி உலக நாடுகள் முன்னாடி ஒரு டிராமாவை பண்ணிட்டாங்கன்னா எங்களை எப்பனாலும் அடிக்கலாங்கிறது தான் அவங்களோட பிளான். ரஷ்யா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப நாளுக்கு உக்ரைனுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரஷ்யாக்கு இது ஒரு மிகப்பெரிய செலவு. ஏன்னா இன்னொரு நாட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், ஃபியூவலா இருக்கட்டும், அம்யூனிஷன்ஸ், குண்டுகள் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய செலவா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கா மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் வந்து உக்ரைனுக்கு ஆப்போசிட்ல சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபினான்ஷியலா. ஸோ ரஷ்யா வந்து இந்த போரை எலாங்கேட் பண்ண முடியாமல், அதாவது போரை ரொம்ப நாளுக்கு கொண்டு போக முடியாமல் ரஷ்யா வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்றாங்க. அங்க ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைனோட பிரசிடென்ட் இருக்கிறதா ஒரே பிரச்சனை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு எங்க நாட்டு மேல வந்து அவங்க கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது உக்ரைனோட தளபதியை வந்து கொல்லணும்னு ரஷ்யா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு போய் கொண்டாங்கன்னா அது இன்டர்நேஷனல் கோர்ட்ல பெரிய குற்றமாயிருமே, எல்லாருமே வந்து ரஷ்யாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ என்ன டிராமா பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அதிபரை என்னமோ நாங்க முதல்ல கொலை பண்ண ட்ரை பண்ண மாதிரியும் இப்படி ஒரு டிராமாவை பண்ணதுனால இனிமே வந்து எங்க நாட்டோட பிரசிடென்டான ஜெலன்ஸ்கியை வந்து போட்டு தள்ளலான்னு முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் நடக்கிறப்ப வந்து ஜெலன்ஸ்கி உக்ரைன்லேயே இல்லை, அவர் வந்து இன்னொரு நாட்டில் இருக்காரு, ஃபின்லாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டில் அவர் இருக்காரு. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் அவர் வந்து டிலே ஆகி கிளம்புவாரு, நாங்கள் அப்புறம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்கிறது தான் யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். இப்போ வந்து த பிக் கேம் ஸ்டார்ட்ஸ். அந்த பிக் கேம் என்னன்னா, யார் வந்து அடுத்து காயினை மூவ் பண்ண போறாங்க. ஒரு சைடு உக்ரைனுக்கு அமெரிக்காவோட மிகப்பெரிய பணபலம் இருக்குது, ஓகேவா, சாதாரண பணபலம் இல்ல, மிகப்பெரிய பணபலம் இருக்குது. அண்ட் கண்டினியூஸா வந்து உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும், எஸ்பெஷலி யூரோப் மாதிரி வந்து டெவலப்டு சைடு இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து கண்டினியூஸா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மெடிசன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதே மாதிரி வந்து ஃபுட் ஹெல்ப் வந்துகிட்டு இருக்குது, காசு வந்துட்டு இருக்குது. ஸோ உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஒரு நாடு கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரு நாடா இருந்தாலும் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் கம்பேர் டு ரஷ்யா, அந்த உக்ரைன்கிற ஒரு நாட்டுக்கு பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 100+ கண்ட்ரீஸ் நின்றுட்டு இருக்காங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இன் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்ல ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடா இருந்தாலும் ரஷ்யா வந்து பண அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பிகாஸ் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யாவோட பிஸ்னஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். எக்கானமி ஓடிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி பெரிய போரெல்லாம் ஃபண்டு பண்ண முடியும். ஸோ ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நேட்டோ அமைப்பினர்லாம் ஒரு சைடு போராட்டம் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி வந்து போர் ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குது, ஒரு வருஷத்துக்கு போயிட்டு இருக்குது. ரஷ்யாவும் இருந்துக்கிட்டு ஓகே நாங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் தாக்க மாட்டோங்கிற மாதிரி வந்து ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு ஓகே அந்த மாதிரி நடந்திருக்குது அசம்பாவிதங்கள். ஆனால் ரஷ்யா நினைச்சா ஆக்சுவலா உக்ரைனை கண்டமானிக்கு பாம் பண்ணலாம். ரஷ்யா நினைச்சாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிற ஆயுதங்களுக்கும் குண்டுகளுக்கும் பாரபட்சம் பார்க்காம கொல்லணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து உக்ரைனை காலி பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஆனா ரஷ்யா என்ன ட்ரை பண்றாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கிற மக்களோட நம்பிக்கையை நம்ம வந்து இழந்துடக்கூடாது, உக்ரைன்ல இருக்கிற மக்களோட நம்பிக்கையை நம்ம வச்சுக்கணும், அதே நேரத்தில் உக்ரைன்ல பிரச்சனைக்குரிய இருக்கிற அரசியல்வாதிகளை எலிமினேட் பண்ணணும். இதுதான் வந்து ரஷ்யாவோட ஆசை. ஆனா இந்த போர் எலாங்கேட் ஆக ரஷ்யா வந்து ஒரு கார்னருக்கு தள்ளப்படுறாங்க. ஒன்னு ஒரேடியா பெருசா குண்டை போட்டு உக்ரைனை தோக்கடி, இல்லைன்னா உக்ரைனோட தலைவரான ஜெலன்ஸ்கி மாதிரி அரசியல்வாதிகளை எலிமினேட் பண்ணு, ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணு. சும்மா இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காது. ஏன்னா இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கப்போ ரஷ்யாவோட எக்கானமி வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ரஷ்யா மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு போர்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே போயிட்டு இருக்குதுன்னா, போர்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும் இருக்காது. ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து எலிமினேட் பண்ணப்பட்டால், உக்ரைனோட தலைவர் எலிமினேட் பண்ணப்பட்டால் உலகம் வேடிக்கை பார்க்காதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். நேட்டோ வந்து வாண்டடா உக்ரைனை வந்து வம்புக்கு இழுத்து விட்டு
நேட்டோ வந்து உக்ரைன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உக்ரைனை வந்து சீண்டி விட்டு இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட அடிவாங்க வச்சு அந்த நாட்டோட தலைவர் இறந்தப்போ கூட ரியாக்ட் பண்ணாமல் ஒரு ஜடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வரலாறு வந்து நேட்டோ ரொம்ப தப்பாக பார்க்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நேட்டோ அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி பாலிஷ்டாக ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணுவாங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். பட் சப்போஸ் ரஷ்யா வந்து இந்த போரை ஜெயிக்க முடியலைங்கிற காரணத்தினால இவங்களோட ஹெட்டை எலிமினேட் பண்ணிட்டால் இட் வில் பி அ பிக் போர் பிட்வீன் டூ மேசிவ் அலையன்சஸ் அப்படிங்கிறது அர்த்தமான ஒரு விஷயம். சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி மேபி ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு வரலாம். இந்தியா நியூட்ரலாக ப்ளே பண்ணுவாங்க பை டிஃபால்ட், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறத தாண்டி நம்ம பிழைப்பு ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. நம்மளோட காசை வந்து ஒரு போர்லலாம் நம்ம செலவு பண்ண மாட்டோம். பட் கண்டிப்பாக சைனா வந்து ஆயுதங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா வந்து ஆயுதங்களை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க, படைகளை கொஞ்சமாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இதில் ஒரே ஒரு அல்டர்னேட் கதை என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் இதை பண்ணலைனால், அதாவது அந்த மேலே ட்ரோன் அனுப்பலைனால், உக்ரைனும் அனுப்பலைனால். ஏன்னா ரஷ்யாவும் டினை பண்ணுறாங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் தான் அனுப்பிச்சிட்டாங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா தான் அவங்களுக்கு மேலே பறக்க விட்டாங்கன்னாங்க. வாட் இஃப் தே போத் டிட்ன்ட் சென்ட்? வாட் இஃப் ரஷ்யாவும் அனுப்பல, உக்ரைன் அனுப்பலன்னா அப்போ மூணாவதாக ஒரு கேரக்டர் இங்கே ப்ளே ஆகுதாங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த மூணாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்குள்ளேயே வந்து சில பேர் இருக்காங்க. ஓகேவா, அது எந்த நாட்டில் போனீங்கனாலும் அந்த நாட்டுக்கே எதிராக வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராகவே ரஷ்யாவுக்குள்ள ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள். இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி ஹேண்ட்மேட் ட்ரோன் உருவாக்கி இருக்காங்க. அதாவது பெரிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு செஞ்சிட முடியும். பட் இந்த ட்ரோனில் அதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் ட்ரோன் சொல்கிறாங்க. வீட்டில் உருவாக்கப்பட்ட ட்ரோனாக இருக்கலாம் சந்தேகிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோனை வந்து இப்போ கிரெம்லின் மேலே பார்த்துருக்காங்க. இப்போ வந்திருக்கிற 2 ட்ரோன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மூன்றாவது ஒரு அமைப்பு நான் சொன்னேன்ல, இது ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் ஃபார் ரஷ்யா. இவங்க வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரஷ்யன் ஆர்கனைசேஷன். இவங்க ரஷ்யாக்குள்ளேயே இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து புட்டினை எலிமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தேன் இல்லை, இங்கே தான் ஹைலைட் இருக்குது. இவங்க எல்லாருமே பூட்டின வீட்டில் சவுண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படத்தில் சொல்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இவ்வளோ ட்ராமா வானத்தில் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு ட்ரோன் வருது, அதை சுட்டு தள்ளுறாங்க, ரஷ்யா வந்து பதிலுக்கு நாங்கள் உங்கள் தலைவர் அடிப்போம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ கிரெம்லின்குள்ள அத்தை ராத்திரிக்கு புட்டின் அங்கே இல்லவே இல்லை. புட்டின் வந்து அங்கே ஸ்டே பண்ண மாட்டாருங்கிறது வந்து ஒரு உலகமறிந்த உண்மை. அண்ட் சம்டைம்ஸ் அவர் அங்கே ஸ்டே பண்ணவும் செய்யலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் அவர் கிட்ட இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் கிரெம்லின் மேலேயே கிடையாது. 300 கிலோமீட்டர் வந்து உக்ரைன் பார்டருக்கும் ரஷ்யாவோட இந்த கிரெம்லின் பில்டிங்க்கும் இருக்குது. இந்த 300 கிலோமீட்டருக்கு ட்ரோன் வந்து யார் கண்ணிலையும் படாமல் உள்ளுக்குள்ளே வந்து மேலே பறந்து இவங்களை அடிக்க முயற்சி செஞ்சிருக்கா, இல்லை உள்ளுக்குள்ளேயே உள்நாட்டில் இருக்கிற சதிகாரர்கள் வந்து அவங்க நாட்டோட தலைவரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை ரஷ்யா அவங்க மேலேயே ட்ரோனை பறக்க விட்டு அவதே வந்து காலியும் பண்ணிட்டு பழியை தூக்கி உக்ரைன் மேலே போட்டு உக்ரைனோட தலைவரான ஜெலன்ஸ்கியை எடுத்து தூக்கி போட முடிவு பண்ணியிருக்காங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த 3ல் எது நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் எந்த சினிமா பார்த்தீங்கன்னாலும் அதை விட எக்ஸைட்டிங்கான விஷயம் ரியல் லைஃப் இந்த மாதிரி நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற பஞ்சாயத்து தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் நிறைய பேச ஆரம்பிப்போம். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி. Love you all. Take care. Bye. Cheers.